கல்முனை நகரில் கட்டாக்காலி மாடுகளினால் வீதி விபத்துகள் அதிகரிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நகரசபைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் இரவு பகலாக கட்டாக்காலி மாடுகளின் நடமாட்டம் காணப்படுகின்றது. இதனால் இந்த வீதியூடாக பிரயாணம் மேற்கொள்ளும் வாகன சாரதிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கட்டாக்காலி மாடுகளை வீதிகளில் விடுவதனால் பாரிய விபத்துகள் ஏற்படும். உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த வீதிகளில் இந்த ஆடு மாடுகள் ரோட்டுகள் படுத்து கொண்டிருக்கிறது. அதனால எங்களுக்கு வாகனம் ஓடுறது சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். கல்முனை சந்தைக்குள் நுழையும் மாடுகள் மரக்கறிகளை உண்பதால் வர்த்தகர்களும் பாதிக்கப்படுகின்றனர். எங்களுக்கு என்ன சொன்னா கட்டக்காலி மாடுகளாலே மிச்சம் தொல்லியாரி எங்களுக்கு இந்த மரக்கறிகளை பாதுகாக்க மிச்சம் கஷ்டமா இருக்கு. மாடுகள் வந்து நம்மளுக்கு வியாபாரம் பண்ண முடியல. மாடு வந்து சாப்பாடு போகுது. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. மழை காலம் எங்களுக்கு பெரிய தண்ணி அது எதுவுமா இருக்கு. அது கூட மாடை கொண்டாந்து விட்டு மாட்டுக்காரர்களுக்கு பிடிச்சி மாடை கட்ட வைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இந்த பிரச்சினை தொடர்பில் கல்முனை மாநகர சபை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். உழவர்கள் எருதுகளை பயன்படுத்தி உழவு தொழிலை செய்த காலம் கடந்து நவீன இயந்திரமயமாக்கலின் காரணத்தினால் மாடுகளில் இருந்து பெறப்படும் பயன்பாடுகள் அருகிவிட்டன. எனினும் கிராமப்புறங்களில் இன்றும் மாட்டு வண்டிகள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுவதுடன் பால் உற்பத்தியும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கின்றது. மாடுகளை கவனிப்பாரற்ற நிலையில் வீதிகளில் கட்டாக்காலியாக விடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். இந்த பிரச்சினை தொடர்பில் கல்முனை மாநகர சபையிடம் நியூஸ் போஸ்ட் வினவியது. கட்டாக்காலியாக இருக்கும் மாடுகளை பிடித்து அவற்றின் உரிமையாளர்களிடம் தண்டப்பணம் அறவிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாநகர சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார்.